ஓகே, வணக்கம் மக்களை, எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நல்ல கோல்டு வெதர், நல்லா தூங்கி வேற எழுந்துட்டு இவங்க தூங்குனாங்க. நான் ஒரு 10 மினிட்ஸ் தூங்கினேன். நம்ம டிஸ்கோ லைட்டாக மாற்றிக்கலாம். அப்போ குளிர், ரொம்ப குளிர். எப்படி இருக்கீங்க? நல்லா. கொரியாவில் வந்து பனிப்புயல் 2 நாளா. ஆமாம், ஆக்சுவலி இங்கே ஹாலிடே, நமக்கு நேஷனல் ஹாலிடே, ஏன்னா கொரியன் நியூ இயர். எஸ், நமக்கு தமிழ் புத்தாண்டு வர மாதிரி இவங்களுக்கு சொல்லால்னு சேம் பொங்கல் மாதிரி சொல் நாள் நாள்னா நாள் தமிழ்ல வர மாதிரி இவங்களும் நாள் தான் சொல்லுவாங்க. பிறந்த நாள் மாதிரி. ஆமா, நாள். சொல்னா இவங்களோட நியூ இயர்னு அர்த்தம். ஸோ சொல் நாள் இன்னைக்கு, நாளைக்கு, நாளன்னைக்கு 3 நாள். அப்போது இங்கே 10 நாளைக்கு ஹாலிடே. ஆக்சுவலி எங்களுக்கு இல்லை, வீட்டுக்காருக்கெல்லாம் நல்லா என்ஜாய் பண்ணுற மாதிரி ஹாலிடேஸு. அப்போது ஏன்னா கரெக்டாக வெளியே போகணுன்னு நினச்சா அப்படி ஸ்னோ அடிக்குது, முடியல. குளிர், அது காற்று வந்து இப்படி சர்க்கிளாகி தான் வருது, எதுவுமே நேராகவே வரல. இப்படி 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 அடிக்குது புயல் காற்று. அப்போ இன்னைக்கு வெரைட்டியாக நம்ம ஜாக்கெட் போட்டு மூன் லேண்டிங் மாதிரி குளிரில் உட்காந்துருக்கோம் நாங்கள், முடியல. ஓகே, இன்னைக்கு வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். என்ன வீடியோ பண்ண போகிறோம் இன்னைக்கு? நம்ம எம்டி ஹேண்ட். ஆமாம், எம்டி ஹேண்டு இன்ஸ்டா ரீல் அது பண்ண போகிறோம். இட்ஸ் ஸோ டு ட்ரோல். போயிடலாம். ஓகே, வணக்கம். சோ நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, இன்ஸ்டா ரீல்ஸில் சில மனிதர்கள் முருகர்டா, பெருமாளடா, ஏசப்பாடா, அல்லாஹ்டா, அஸ்ஸலாமு அலைக்கும், பிரைஸ் அல்லாஹ் கோயிந்தா, இனிமே வேலைக்காவது உயிர்க்கெல்லாம் பைந்தா. வினோதமான மனிதர்கள். ஃபர்ஸ்ட் ஆள் யாருன்னா, ஆசிரியர். ஏண்டா மஜித், கணக்கு பரீட்சைக்கு வந்துட்டு ஏண்டா டான்ஸ் ஆடிட்டு இருக்க? மஜித், ஸ்டெப்ஸுக்கு மதிப்பெண் உண்டுன்னு நீங்க தானே சொன்னீங்க சார். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. அதுதான்டா புரிஞ்சுதா? அதாவது டான்ஸ் ஆடிட்டே இருந்தான் எக்ஸாம் ஹாலில் வந்துட்டு. அப்போ ஃப்ரெண்ட் வந்து கேட்டானா, ஏன்டா டான்ஸ் ஆடிட்டு இருக்கேன்னு. அவன் மேத்ஸ் டீச்சர் வந்து சொன்னாங்க, ஸ்டெப்ஸ் ஒவ்வொரு ஸ்டெப்ஸுக்கும் மார்க் இருக்குன்னு சொன்னதுனால நான் வந்து டான்ஸ் ஆடினேன். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா. அதாவது ஏர்லி 90s இந்த தங்க மலர், சிறுவர் மலர்லாம் வந்து இந்த ஃபோட்டோ போட்டு இந்த மாதிரி வந்து காமிக்ஸ்லாம் வரும். அதை வந்து இப்போ சொல்லிட்டு இருக்காரு. நாங்கள் அந்த சர்தார்ஜி காமெடின்னு சொல்கிறோம். ஆமாம், இதெல்லாம் கேட்கணும்னு இருக்கு. அப்பவே கேட்க முடியாது. நான் ஒன்று சொல்கிறேன், சொல்லுங்க. வேண்டாங்க. 2 பிஜன் மேலே பறந்துச்சு, கப்பல் வாய்ச்சி பறந்துச்சு. இன்னொரு பிஜனும் மேலே பறக்குது. அது ஏர்லேயே மொட்டை போடும், புட்டும் புட்டும் புட்டுன்னு கீழே வந்து எல்லாம் விழுந்துடும். ஆனால் இந்த கப்பல் பிஜன் ஏரில் மொட்டை போட்டு கீழே விழாது. எதுக்கு? ஏன்னா அது கூமுட்டையா? ஏன் சொல்லுங்க, எதுக்கு தெரியலையே. அதான் எனக்கு விஐபி ஜட்டி போட்டுட்டு இருந்தது, ஸ்டேபிளாக நிற்கும். வீடியோக்குள்ள போயிடும். இல்லைண்ணா, அடுத்த வீடியோக்குள்ள நான் இருக்க மாட்டேங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது பார்க்கும்போது இவரோட ஜோக்குக்கு சிரிக்கிறத விட இவர் சொல்ற விதத்தை பார்த்து தான் நான் சிரிச்சிருக்கேன். சிரிங்க சிரிங்க, சந்தோஷமா இருங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் யோசிச்சு பார்த்த பிறகு தான் அந்த ஜோக்குக்கான சிரிப்பே வரும். டாக்டர், யோ, நான் ஊசி போட வரும்போது ஏன் தடுத்துக்கிட்டே இருக்கிற? நோயாளி,
நீங்க தானே டாக்டர் இது தடுப்பூசின்னு சொன்னீங்க. சரிங்க சரிங்க, சந்தோஷமா இருங்க. ரொம்ப லைட் ஹார்ட்டடா இருக்கும் இவரோட ஜோக் எல்லாமே, ரொம்ப சாதாரணமா இருக்கும். ஒரு செம்ம ஜோக் சொல்லிட்டா, செம்ம ஜோக். முன்னாடி சிறுவர் மலர்ல நிறைய ஜோக்குகள் வரும்ல, அந்த மாதிரி ஜோக்குகள்லாம் இவன்ட்ட நிறையவே இருக்கும். இந்த பத்திரிகையில கடி ஜோக் எழுதி 10 ரூபா பரிசு வாங்கி வந்தா எனக்குதான் இப்ப நிறைய விஷயங்களை பார்த்தா சிரிப்பு வந்து கம்மியா தான் வந்துட்டு இருக்கு. இப்பனா மனசு வந்து ரொம்ப இறுக்கமா இருக்குது. இது மாதிரியான ஜோக்குகள் எல்லாம் பார்த்து மனசு விட்டு சிரிக்கலாம்னு தோணுது. இப்பெல்லாம் யாராவது ஜோக் அடிச்சா கூட எனக்கு சிரிப்பே வர மாட்டேங்குது. ஆசிரியர், முட்டை போடாத பறவையின் பேரை சொல்லு. முகுந்தன். பறவை சார். நிறைய ஹோல்சமான ஜோக்ஸ் எல்லாம் இவர் பண்ணிட்டு இருப்பாரு, அதனாலே இவரோட ஐடியா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடுத்த ஜோக் பாக்குமா? தர்ஷன். எனக்கு அவங்க ஜோக் பார்த்தது இவங்க எக்ஸ்பிரஷன் பார்த்தது என்ன இது ஒரு ஜோக்கா இது? இந்த ஸ்குவிட் கேம்ஸ்ல இந்த ஆளை கொண்டு வைக்கணும். அந்த சூடாகுது, எனக்கு மண்டை சூடாகுது. பரிதாபங்கள் மாதிரி அவனே வச்சுட்டு ஷூட் பண்ணிக்கோ. அவரை ஏன் எல்லோரும் இரும்பு மனிதர்னு சொல்றாங்க தெரியுமா? சதீஷ், ஏன் தெரியலையே. தர்ஷன், அவரு மனைவி கிட்ட எவ்வளவு அடி வாங்கினாலும் ஆழவே மாட்டாராம். இது எனக்கு சிரிப்பே வரல. அது படு கேவலமான ஜோக்குன்னு எனக்கு புரியுது பாலாஜி. சிரிப்பல்லனா விட்டுடு, அதுவும் விதி. அடுத்து பார்க்க போற ஆள் இளைய தளபதி. தளபதி இளைய தளபதி. இவரை பொறுத்த வரைக்கும் ஃபுல்லா விஜய் மாதிரியே பண்ணிட்டு இருப்பாரு. அந்த ரியாக்ஷன் தான் பார்க்கும்போது கிட்டத்தட்ட விஜய் மாதிரியே இருக்குடா. இப்ப கூட இவரோட ஃபேஸ் கட்டுமே கிட்டத்தட்ட அந்த மாதிரி ஒரு லுக் இருக்கறனால இவர் விஜய் மாதிரி பண்ணும்போது நம்ம விஜயே பண்ண மாதிரி இவரை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சுன்னா, கோட்டு படத்துல விஜயோட பையன் கேரக்டர்ல இவரை நடிக்க வச்சிருக்கலாம். எதுக்கு தேவையில்லாம சிஜி பண்ணிக்கிட்டு டிஏஜிங் பண்ணிட்டு செலவு பண்ணாங்கன்னே தெரியல. முன்னாடியே தெரியாம போச்சு, தெரிஞ்சிருந்தா அப்பவே கூட்டிக்கிட்டு வந்திருப்பேன். கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சு. ஒரு உண்மை என்னன்னா, விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் இவரோட கமெண்ட்ஸ் போய் கதையிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு விஜய் மாதிரி பண்ண போதும்டா, அது ஒருத்தர் கமெண்ட் பண்ணிருக்காரு, தளபதி விட்டுடா முடியல. அந்த அளவுக்கு இறங்கிட்டாங்க. ஆனாலும் இவர் வந்து தளபதியை விட மாட்டாரு. இவருக்கு வர பேட் கமெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே இவர் ரிப்ளை பண்ண மாட்டாரு, ஒரே ஒரு ரியாக்ட் மட்டும் தான் பண்ணுவாரு. இந்த ரியாக்ஷனுக்கு என்ன அர்த்தம் தான் எனக்கு தெரியல. நீ நடி விஜய்க்கு கான்ஸ்டிபேஷன் வந்த மாதிரி இருக்கு. இந்த கொடுமையெல்லாம் நான் பார்க்க மாட்டேன் சாமி. ஹார்ட்கோர் விஜய் ஃபேன். நீ நடிகண்டா, நல்லா நடிக்க வருவடா. அதுக்கு முன்னாடி இன்னொரு எப்பா சிவகாயத்தெல்லாம் நடிக்கும் போது இவர் நடிக்க கூடாதா? அருமையான நடிப்பு, வாழ்த்துக்கள் அன்பா. இது டூ மச், இது டூ மச். எது டூ மச்? விஜய் படங்கள் இருக்க போஸ்டர்லாம் இவரோட போட்டோ வச்சு எடிட் பண்ணிருக்காரு. அது பார்க்கும் போது அப்படியே விஜய் மாதிரியே இருக்குடா. விஜய் மாதிரி என்ன, விஜய் தான். நீங்க தானே தளபதி மாதிரி பண்ணுவீங்க. சத்தியமா உண்மையாவே விஜய் மாதிரி தான் இருக்கு.
சத்தியம் உண்மையா கண்டே பிடிக்க முடியலடா. உண்மையா விஜய் மாதிரி தான் இருக்கு. நான் வந்து கலாய்க்கிறதுக்கும் காமெடியாலாம் சொல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் விண்டேஜ் விஜய் தான் அவரு. நானும் ஏதோ காமெடியா நினைச்சிட்டு இருந்தேன். இப்போ உள்ள விஜய் மாதிரி இல்லாம விண்டேஜ் விஜய் மாதிரி கன்ஃபார்மா இருக்காரு. அதை ஒத்துக்கிட்டு தான் அது வழி இல்ல. இது என் கடமை. உங்களை மாதிரி அழகான இளைஞர்கள் தமிழ் சினிமாவுக்கு தேவை. நல்லா வருவீங்க தம்பி, நல்லா வருவீங்க. அடுத்து ஒரு லड़किயை பார்க்க போறோம். भैया वीडियो को नहीं भगाओ भैया. भैया 1 मिनट भैया. भैया मेरी वीडियो को शेयर कर दीजिए. मैं बहुत गरीब हूँ भैया. भैया मिलियन तक शेयर कर दीजिए भैया. भैया मुझे पता है कि आप लोग मेरी वीडियो को शेयर करेंगे. भगवान आप सबको खुश रखे. भैया 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 எங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க भैया. ஆளோ பண்ணலாம். நாம வந்து ஷேர் ஆகுமான்னு பார்க்கலாம். பயந்து போயிட்டேன் நானு. எங்க வீடியோ ஷேர் பண்ணுங்க भैया. அப்படிதான் சொல்றாரு. 1 மில்லியன் வியூஸ் வேணும். அந்த அளவுக்கு புரியும் ஹிந்தி. आपके घर वालों को आबाद रखे. भैया मेरी वीडियो को शेयर कर दीजिए. मुझे पता है आप लोग मेरा सपोर्ट करेंगे भैया. सपोर्ट कर दीजिए भैया. ஃபர்ஸ்ட் இந்த வீடியோ பாக்கும்போது ஏதோ ஹெல்ப் கேக்குறாங்க போல, எமர்ஜென்சி போல, ஏதோ பிரச்சனை அப்படி இப்படி நினைச்சு பார்த்தா அந்த வீடியோக்கு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. நல்ல மகாலட்சுமால் இருக்கு. அட்ரஸ் வர சாரி கழுதே சத்தா பேசிடுடா. சரிடா, இப்படி சொல்லிட்டா மட்டும் லைக் பண்றாங்களா ஷேர் பண்றாங்களா இல்ல வந்து வியூஸ் வந்துருமாடா அப்படின்னு பார்த்தா அந்த வீடியோக்கு 5 மில்லியன் லைக்ஸ், 6.3 மில்லியன் ஷேர்ஸ், ஐயோ 82 மில்லியன் வியூஸ்ரா. பையா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க பையா, இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க பையா, எனக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுங்க பையா. நீங்க இந்த வீடியோ ஷேர் பண்ணீங்க என் குடும்பம் நல்லா இருக்கும், நான் நல்லா இருப்பேன், நீங்களும் நல்லா இருக்கீங்க பையா, பகவான் உங்களை நல்லபடியா பார்த்துப்பாரு பையா. ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்க பையா. பையா பையா ப்ளீஸ் பையா, ப்ளீஸ் பையா, ப்ளீஸ் பையா ஷேர் பண்ணுங்க பையா. நமக்கு பண்ணுவாங்களா மயிரம் பண்ணுவாங்க. பாப்போம் பண்றாங்களா. நானு அழகா இருக்க நீ இருக்கேடா சார், அதுக்கு நான் என்ன சார் சுடிதார் போட்டா சார் வர முடியும்? நல்லா இருக்கடா, இந்த ஐடியா நல்லா இருக்கடா. பையா 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 ஷேர் பண்ணுங்க பையா, லைக் பண்ணுங்க பையா. பண்ணலாமா அப்படி? முக்கியமான ஒரு ஆள், சிவாஜிக்கே டஃப் கொடுக்கிற ஒரு மகா நடிகனை தான் பார்க்க போறீங்க. சூப்பர் ஸ்டார் வருங்காலம் இவர் தெரியாத பெரிய ஆக்டர். 70 செகண்ட்ஸ்ல 55 விதமான முகபாவனைகள். ஏன் திமுகலாம் எப்படி 55 விதமான முகபாவனைகள். இந்த மாதிரி பல விதமா இருக்குது. இது நிறைய பேர் ஒரே மாதிரி இருக்குமாங்க. பாருங்க, கமெண்ட் பண்ணுங்க. 70 செகண்ட்ஸ் 55 கிடையாது, அதுக்கு மேல வந்துச்சு. இப்படி ஒரு பிறவி நடிகை நம்ம வந்து இனிமேல் இந்த திரையுலகத்துல கிடைக்கவே கிடைக்காது. இவர் வந்து 70 செகண்ட்ஸ்ல 1400 ரியாக்ஷன் பண்ணிருக்காரு. ஒரு பிரேமுக்கு அசைவு. ஆர்டிஸ்டா கூட கிரேட். இது மட்டும் இல்ல, நிறைய வித்தைகள் வச்சிருக்காரு. பேய் மியூசிக், பேய் மாற சவுண்ட் 8 விதம் 1 நிமிஷத்துல. ஒண்ணு உங்களுக்கு டைம் இருக்காது இதை பாக்குறதுக்கு, அடுத்தடுத்து வச்சுக்கிட்டே போறேன். ஸ்கூல் வாத்தியார் அடிக்கும் போது அதையும் பாண்டியாச்சு. நீ அடிக்கிறதுக்கு தப்பிக்கிறது, தப்பிச்சுட்டு ஓடுறது, கெஞ்சிட்டு ஓடிடுறது. சார் 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 இனிமேல் பண்ண மாட்டாங்க சார், சார் படிச்சுட்டு வந்தாங்க சார், எழுதிட்டு வந்தாங்க சார், இனிமேல் படிப்பேங்க சார், இனிமேல் படிப்பேங்க சார், அடிக்காதீங்க சார், அடிக்காதீங்க சார். ஒண்ணு சார் சார் வேணாம் சார், வேணாம் சார், சார் வேணாங்க சார், கை அடிக்குது சார், சார் காற்று வந்துருங்க சார், சார் காற்று வந்துருங்க சார், சாரிங்க சார், சாரிங்க சார். 2 சார் இனிமேல் இனிமேல் நாளையிலேருந்து கண்டிப்பா எழுதிட்டு வந்தாங்க சார், சார் நாளையிலேருந்து படிச்சுட்டு வந்தாங்க சார், படிக்கலைன்னு அடிச்சிருங்க சார், சார் விட்டுருங்க சார்.
சினிமால ஏதோ ட்ரை பண்ணிருக்காரு போல. அவருக்கு சரியா வாய்ப்பு இல்லாதனால இப்ப ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காரு. கண்டிப்பா இதுக்கப்புறம் வந்து சினிமால ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கும் நினைக்கிறேன். இவனுக்கு யாராச்சும் சான்ஸ் கொடுங்க பாவம். அடுத்து வந்துட்டு நண்பன் ஃபிளெக்ஸ். ஒரு வழியா 99.9K வந்துட்டோம். ஒரே ஒரு ஆள் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க, 100K ஆயிரும். ஒரு ஆள் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க. உங்களோட போட்டோவை என்னோட ஸ்டோரியில கண்டிப்பா உங்களுக்கு மென்ஷன் பண்ணி வைக்கிறேன். பண்ணிடுவோம். இந்த வீடியோ வந்துட்டு நான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்தேன். ஒரு ஃபாலோவர் தானே ஃபாலோ பண்ணணும், 1 lakh அடிச்சுட்டு வர போல அப்படிதான் நினைச்சிட்டு இருந்தேன். இப்ப ரீசெண்டா பார்த்தேன் 90K ஃபாலோவர்ஸ் தான் இருக்காங்க. ஏன்னா ஒரு ஃபாலோ பண்ணியிருந்தா 1 lakh போயிருப்பாரு. இப்ப நான் 90K இருக்கேன். என்னடா பொத்து பொத்து விடுறாங்க. அவர் அந்த வீடியோ போட்ட ஒரே காரணத்துக்காக அன்ஃபாலோ பண்ணி 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 10,000 பேர் குறைஞ்சிட்டாங்க. ஏண்டா ஒரு மனுஷனை செலிப்ரேஷன் கூட ஒரு மனுஷன் சந்தோஷமா கூட இருக்கிறாங்களா அந்த அளவுக்கு வச்சு செய்யறாங்க. பாவண்டா அந்த மனுஷன். அந்த வீடியோ அவர் போடாம இருந்தா கூட சொல்லுவல்ல சும்மா சும்மா பையா சும்மா தாண்டி வேறுபாடுறா. அவர் அந்த வீடியோ போட்டதுக்காக வச்சு செய்யறாங்க. இந்த வீடியோ பார்த்தாவது அவர் வந்து ஃபாலோ பண்ணி இன்னும் குறைஞ்சிட போறாங்க. அவரை வந்து ஃபாலோ பண்ணி 1 lakh ஃபாலோவர்ஸ் கொண்டு வந்து அவர் வந்து செலிப்ரேஷன் பண்ணவருங்கடா. பண்ணிடுவோம். அடுத்து வந்து புனித் சூப்பர் ஸ்டார். இந்த வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி எல்லாம் சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் மோசமா இருக்கும், அதனால ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓ மை காட். நானும் இந்த வியர்ட் ஸ்ட்ரீட் ஃபுல்லனா எவ்வளவோ வீடியோ பார்த்திருக்கேன்டா. ஆனா இது படு மோசம்டா. இருக்கே வாந்தி எடுத்துட்டா நான் வாந்தி எடுக்க மாட்டேன்டா. இதுதான் ஓவர் சீன் போட கூடாது. நான் ஜெயிச்சுட்டா இதையானது வந்து யூடியூப் காட்டினா யூடியூபே வீடியோ கேன்சல் பண்ணுவாங்கடா. மாட்டு சாணி குதிரை சாணி யானையும் விட்டு வைக்கலடா. சாக்கடையில பிரட்டி சாப்பிடுறது, சேத்துல பிரட்டி சாப்பிடுறது, நம்மளால யோசிக்க முடியாத ஒரு கேவலமான விஷயம் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான். உன்னை வாந்தி நான் எடுக்க வைக்கிற பாக்குறியாப்ப பாயத்துற இப்பதான் எனக்கு ஒரு டவுட் வருது. நாம எக்ஸ்ட்ரீமா வியர்டா அவனை யோசிக்கிறதே அவன் செஞ்சு வச்சிருக்கானா, அப்ப இவனோட வியர்டு திங்கினா எந்த அளவுக்கு இருக்கும்? நினைச்சு கூட பார்க்க முடியாடா. நாம வியர்டா நினைக்கிறத அவன் சாதாரணமா செஞ்சிட்டு இருக்கான். அப்ப அவனோட வியர்டு திங்கினா எந்த அளவுக்கு இருக்கும்? உங்க ஃப்ரெண்ட்ஸ்ல யாராவது இன்ஸ்டாகிராம் வந்து அதிகமா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா அவனுக்கு இந்த ஐடியா அனுப்பி விட்டுருக்கேன். 4 நாளைக்கு வரமாட்டான்டா இன்ஸ்டா பக்கமே. அடுத்து வந்துட்டு ஃபாரின்ல இருக்கிற ஒரு ஃபுட் vlogger, ஃபுட் ரிவ்யூவர். Today I'm going to be trying nutter butter. வண்டி வருமா? என்ன தெய்வீக முகம். என்ன பண்ணுவாங்க? I love this. Oh my god. நமக்குன்னு புதுசா கிளம்பி வரானுங்களே. எல்லாருமே சாப்பிட்டு பார்த்து ரிவ்யூ சொல்லுவாங்க. ஆனா இவரு மூஞ்செல்லாம் பூசிட்டு அதுவே குளிச்சிருவாரு. I love Santa's secret sauce. It bends. Anyways, let's try it. I got me Jolly Popsicle bends. நம்ம ஊர்ல தான் லூசு இருக்காங்கன்னு நினைச்சிருக்கானா, ஃபாரின்லயும் ஒரு சில லூசு இருக்கானுங்க கன்ஃபார்மா. ஒவ்வொரு ஊர்லயும் ஒவ்வொரு விதமான லூசு. இவன் ஃபாரின்ல இருக்கிற லூசு,
அடுத்து பார்க்க போற ஆள் யாருன்னா ட்ரீம் ஆஃப் பார்த்திபன். சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். இவர் ஸ்டார்டிங்ல நிறைய சேலஞ்ச் வீடியோஸ்லாம் பண்ணிருக்காரு, நம்ம வீடியோ கூட வந்திருக்காரு. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். ஆனா இப்ப டோட்டலா சேஞ்ச் ஆகி வேற மாதிரி ஆயிட்டாரு. அப்கிரேடட் வெர்ஷன் 2.0. இவரோட டெய்லி vlog வீடியோக்கு நான் ஃபேன் ஆயிட்டேன்டா. சாணியை பார்த்து பயந்துறாதீங்க. அவ்வளோ அழகா இருக்குடா. இப்போ நம்ம ஒரே ரீல்ஸ்ல வந்து ஃபேமஸ் ஆக போறோம். என்ன பண்ண போறோம்? மெய்யாகுமா வேப்பை என்ன நெய்யாகுமா. எங்க அட்டை போட்டது 8 போட்டு படிச்சாங்கன்னு நினைக்கிறேன். வானத்துக்கே தெரிய சந்தோஷம். சாப்பிட்டு எடிட் பண்ணிட்டு தூங்க போறோம். நீங்களும் சாப்பிட்டு நிம்மதியா படுத்துங்க. குட் நைட். அவ்வளவுதான். அப்படியே அவரோட டெய்லி லைஃப வந்துட்டு ஒரு மினி vlog மாதிரி இருக்கும். அந்த நேச்சர் காமிக்கிறது, அவர் என்னென்ன பண்றாருன்னு காமிக்கிறது, அதெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 96 ராவ் மாதிரி வாழ்ந்துட்டு இருக்காரு. உங்களுக்கு ஏதாவது டைம் கிடைச்சதுன்னா நீங்களும் போய் பாருங்க, நல்லா இருக்கும். ஓகே, அவ்வளவுதான் வீடியோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ தேங்க்யூ. சில இதெல்லாம் பார்க்கவே இல்லை, நான் கண்ணை மூடிக்கிட்டேன். நம்மள சூடாயிடுச்சு. அவங்கள சென்சர் பண்ணி வச்சிருக்காங்க. ஆமா, ஆனாலும் ஒரு மாதிரி இருக்கு. சூடாயிடுச்சுங்க டென்ஷன்ல. அதுவும் ஒருத்தன் விஜய் மாதிரி வந்தான் பாருங்க, அது என்னால மறக்கவே முடியாது. கனவுல கூட வந்துருவாங்க இப்போ. ஐயோ கடவுளே, டென்ஷன் ஆயிட்டேன் பார்த்து. வாய் ஆக்சுவலி என்னன்னா நம்ம ஊர்ல மற்ற ஊர்ல தெரியல, மோஸ்ட்லி இந்த மெட்ராஸ்ல வட சென்னை ஏரியாலாம் போனா விஜய் ஃபேஸ் கட்ல நிறைய பசங்க இருப்பாங்க. இது எத்தனை பேர் ஏத்துப்பீங்கன்னு தெரியல. எங்க ஏரியாலேயே, ஏன்னா அது ரொம்ப ஒரு ஒரு ஃபெமிலியரான ஒரு டிஎன்ஏ அது ஃபேஸ். ஒரு ஆங்கிலோ இந்தியன் லுக் தானே. ஆமா, அது தமிழ் பசங்க நிறைய பேருக்கு அந்த ஹேர் ஸ்டைல், அந்த ஃபேஸ் கட் வந்து நிறைய இருக்கும். எங்கள் ஏரியாவில் அத்தனை பேர் இருப்பானுங்க பசங்க, ஒரே மாதிரி பார்க்க விஜய் மாதிரியே இருப்பானுங்க. ஆமாம், அது வந்து ரொம்ப ஃபெமிலியரான ஃபேஸ், அதனால இது ஒன்றும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் கொஞ்சம் கஷ்டம் இருக்கு. அந்த 76 நவரசங்க 55 வகையான முகபாவனைகள். ஓகே, நல்லா இருந்துச்சு வீடியோ. அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாம் எப்படி அதை நான் மறக்கணும்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோக்கு போயிடலாம். ஓகே, நல்லா இருந்து எம்டிஎன். தேங்க்யூ. பை பை. See you.